அதிமுகவிலிருந்து தாவேகாவில் இணைந்த முன்னாள் அமைச்சர்கள் எடப்பாடி பழனிசாமி திமுக ஆதரவுடன் ஆட்சி அமைக்க முயன்றார் தேர்தலுக்கு பிறகு என்ற குற்றச்சாட்டை கூறி வருகின்றனர். இதற்கு கண்டனம் தெரிவித்து அதிமுகவின் கொறடா அக்ரி கிருஷ்ணமூர்த்தி இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் கோயபல்ஸ் பாணியில் ஒரே பொய்யை திரும்ப திரும்ப சொல்வதால் அது உண்மையாகி விடாது என்றும், சுயநலத்திற்காக ஆளும் கட்சியை நாடி ஓடும் இந்த கூட்டம் இத்தகைய தவறான தகவல்களை தொடர்ந்து கூறுவதை நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் அவர் வேண்டுகோள் விடுத்து கண்டனமும் தெரிவித்திருக்கிறார். தங்களது நல்வாழ்விற்காக சொன்ன பொய்யை மீண்டும் மீண்டும் கூறுவதன் மூலமாக அது உண்மையாகி விடாது என்றும், ஒருபோதும் இபிஎஸ் திமுகவின் ஆதரவை நாடி ஆட்சி அமைக்க முயலவே இல்லை என்றும் அவர் மறுப்பு தெரிவித்திருக்கிறார். மீண்டும் மீண்டும் ஒரே பொய்யை கூறுவது அதிமுகவை அதை காட்டிக் கொடுக்கும் செயல் என்று அக்ரி கிருஷ்ணமூர்த்தி கடுமையான கண்டனத்தை பதிவு செய்திருக்கிறார். மேலும் பல கோயபல்ஸ்கள் இப்போது அதிமுகவில் இருந்து புறப்பட்டிருப்பது மிகுந்த வேதனை அளிக்கிறது என்றும், அவர்கள் சுயநலத்திற்காக ஆளும் கட்சியில் இணைவது அவரவருடைய விருப்பம், அதற்கு மக்கள் தகுந்த பாடம் புகட்டுவார்கள் என்றும் அவர் கண்டனம் தெரிவித்திருக்கிறார். நடந்து முடிந்த சட்டமன்ற பொதுத் தேர்தலில் அதிமுக 47 பேர் வெற்றி பெற்ற பின்னரும் அனைவரும் ஒன்று கூடி பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை சட்டமன்ற கட்சித் தலைவராக தேர்ந்தெடுத்து தீர்மானம் நிறைவேற்றி கையெழுத்திட்டோம் என்றும், அன்றிலிருந்து 25 பேர் ஒன்று கூடி மைனாரிட்டி தாவேகா அரசுக்கு ஆதரவாக வாக்களித்த நாள் வரை இவர்கள் யாரிடமாவது திமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சிகளைச் சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர்களின் ஆதரவோடு நாம் ஆட்சி அமைக்க முயற்சிக்கலாம் என்று பொதுச் செயலாளர் தெரிவித்தார் என கூற முடியுமா என்ற கேள்வியையும் அவர் எழுப்பியிருக்கிறார். இத்தனை நாட்கள் சட்டப்பேரவை கூட்டத்தொடர் நடைபெறும் வரை அமைதியாக இருந்துவிட்டு இப்போது அணி மாறும் போது இத்தகைய பொய்யான தகவல்களை கூறக்கூடாது என்றும், ஒருபோதும் அதிமுக திமுக இடையே கூட்டணி தொடர்பாக எந்த விதமான முயற்சியும் பேச்சும் நடைபெறவில்லை என்றும் அதிமுக கொறடா அக்ரி கிருஷ்ணமூர்த்தி கண்டனம் தெரிவித்திருக்கிறார், மறுப்பு தெரிவித்திருக்கிறார். மேலும் அதிமுக தொண்டர்களின் மனதில் நஞ்சை விதைக்கும் நோக்கில் இத்தகைய பொய்யான பிரச்சாரத்தை ஈடுபடுவதை அதிமுகவிலிருந்து விலகிய நபர்கள் நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்றும், இல்லை என்றால் அவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அதிமுக கொறடா அக்ரி கிருஷ்ணமூர்த்தி வெளியிட்டுள்ள அந்த கண்டன அறிக்கையில் எச்சரிக்கை விடுத்திருக்கிறார்.